ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கோவக்காய் கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. கோவக்காவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் கிரேவி இதுக்கு ஆனியன், டொமேட்டோ, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டுக்குவோம். ப்ளஸ் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் அது கூட கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கோவக்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்திருக்கிறப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தோட அளவு பொறுத்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கிறோம். அந்த கிளாஸோட அளவு நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே அளவில் தான் புளி தண்ணியும் ஊற வச்சோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அகைன் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட போகிறோம். உங்களுக்கு நீங்கள் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே சுண்டி இப்படி வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்றதுனால நாங்கள் இப்படியே எடுத்துட்டோம். கோவைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மேக்கிங். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற புது புது ரெசிபிஸ் உங்கள் ஃபோனுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.